ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சவுந்தரபாண்டி அவங்க மருதுவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ சண்முகத்தை குத்துறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா சூடாமணி தடுத்துருந்தாங்க. அந்த கூர்மையான ஆயுதம் அவங்க சூடாமணி மேலே பட்டு அவங்க அப்படியே கீழே சாஞ்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சண்முகம் இதை பார்த்ததுமே மருதுவை துரத்திட்டு ஓடுதாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு என்னுடைய அம்மாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன். சொல்ல போனால் எங்கள் அம்மா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்ததே கிடையாதுடா. இப்போ தான் அவங்க கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்தாங்க, அது கூட உனக்கு பொறுக்கலை அப்படின்னு சொல்லி மருதுவை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி எங்கே வந்துருந்தாங்க. சண்முகம் நான் இவனுக்கு பார்த்துக்கிறேன், நீ போ அங்கே போ, அத்தையை போய் பாரு அப்படிங்கும்போது சண்முகம் இங்கே மண்டபத்துக்கு வராங்க. அப்போ சூடாமணி சொல்கிறாங்க, சண்முகம் நீ தாயா இந்த குடும்பத்தை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த, இன்னும் நீ தாயா பார்க்கணும், நான் ரத்னாவோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அம்மா வாமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் ரத்னாவோட கல்யாணத்தை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இங்கே இருந்து நீ அழைச்சிட்டு போயிடாத, இந்த குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் எதுவுமே நான் செய்தது கிடையாது, என் பொண்ணு கல்யாணத்தோட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ரத்னா சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ரத்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் பார்க்கணும், மாப்பிள்ளை நீங்கள் அவள் கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படிங்கவும் ரத்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சூடாமணி சண்முகத்திட்ட சொல்கிறாங்க, சண்முகம் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சூடாமணி ஆவேசத்தோட பேசவும் சண்முகமாக அழுதுகிட்டே போய் ரத்னாவையும் அவங்க வெங்கடேஷையும் மணமடையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ் ரத்னா கழுத்தில் தாலியை கட்டியிருந்தாங்க. தாலியை கட்டினதுமே அவங்க சூடாமணி பக்கத்தில் ரத்னா ஓடி வராங்க. அப்போ அம்மா எனக்கு நீ வேணுமா, கொஞ்ச நாள் தாம்மா என் கூட இருந்துட்டு இருக்கிற, நீ எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லும் போது சூடாமணி அவங்க சண்முகத்தோட கையில் எல்லா தங்கச்சியும் அவங்க பிடிச்சு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நீ தான் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அப்படியே இறந்து போயிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சூடாமணிக்கு நடக்கூடிய எல்லா சடங்கு சம்பிரதாயத்திலும் நடத்தி முடிக்கிறாங்க. முடிச்சதுமே சவுந்தரபாண்டியால தான் என் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சண்முகம் ஆவேசத்தோட சவுந்தரபாண்டியோட வீட்டுக்கு ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அங்கேருந்து சவுந்தரபாண்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அடுத்தது அங்கே என்ன நடக்கும், பரணி தடுப்பாங்களா, என்ன மாதிரி இந்த கதையை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி